10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கடையில பாத்திரம் விளக்குன ஒரு ஆள் ஞாபகம் இருக்கா இல்லையா? 150 ரூபா காசுக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சினேன்ல, அதுதான் நான் அண்ணனும். அந்த அண்ணா நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். சொன்னா அவருக்கு சங்கடப்பட்டுருவாருன்னு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அண்ணா எனக்கு ரொம்ப கை வலிக்குது, 2 நாள் மட்டும் நீங்க நான் இந்த அம்மா கூட இங்கே தங்கிக்கிறேன், நான் வேற 2-3 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு மறுபடியும் வேலை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நீங்க வேலை செஞ்சாதான் இங்க இருக்க முடியும், நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டார். உடனே அந்த நாள் அன்னைக்கு நீங்க வெளியில போங்கன்ட்டார். இது வேலை செய்யலைன்னா இருக்க முடியாதுன்ட்டார். கரெக்டா அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி மாதிரி என்கிட்ட இருக்கிற 2 பை இதெல்லாம் எடுத்து கொடுத்து நீங்க வீட்டை விட்டு நீங்க கிளம்பிக்கங்கன்ட்டார். கடையில இருந்து அந்த வாசப்படியில அந்த ஒரு நாள் ஃபுல்லா ரோட்ல தான் தூங்குனேன். இன்னைக்கு அது நடந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அந்த இடமெல்லாம் இப்படி படிக்கட்டுகளா மாறிடுச்சு. அந்த 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 பில்டிங்கே பேங்க் ஆயிருச்சு. ஆனா அந்த இடத்தை தாண்டும் போதெல்லாம் ஒரு நாள் கூட அந்த நிகழ்வு வந்து என் கண்ணை விட்டு மறையாது. இந்த இடத்துல தானே நம்ம ஒரு நாள் படுத்திருந்தோம், இந்த இடத்துல தானே வரணும். எங்களுக்கு அதை மட்டும் சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்க கடை வச்சதீங்கல்ல, அதுதானே பெரிய விஷயம். ஆமாப்பா, உங்களை வேணான்னு ஒரு இடத்துல இருந்து நீங்க கிளம்புங்கன்னு சொன்ன இடத்துல நீங்க மறுபடியும் கடை வச்சீங்கல்ல. கடை வச்சு கிளம்ப சொன்னார்ல. கிளம்பும் போது என்னாச்சுன்னா, நான் சரி நான் கிளம்பிக்கிறேன், நீங்க நான் வேலை செஞ்சதுக்கான சம்பளம் கொடுத்துருங்கண்ணா அப்படின்றேன். நீங்க 3 நேரமும் சாப்பிட்டீங்கல்ல, சரியாயிடுச்சு அப்படின்னாரு. எனக்கு நிஜமாலுமே அந்த நேரம் என்ன சொல்றேன்னு தெரியல. அப்படியே கூனி குறுகி போயிட்டேன். நான் வெளியில போகணுன்னா, எனக்கு ஒரு பஸ்ஸுக்கு போகணுன்னா கூட எனக்கு ஒரு 10 ரூபா வேணும். அந்த நேரத்தில் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, கையில் காசு இல்லை. நான் வேலை செய்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதையும் இவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னால் வேலையும் செய்ய முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் நான் அழுததை பார்த்துட்டு எனக்கு பாவம்னு சொல்லிட்டு 150 ரூபா காசு கொடுத்தாரு. நான் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அழுக வரல, ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு. லைட்டாக சிரிச்சுட்டு நான் அந்த காசை கையில் வாங்கிட்டு நான் இங்கே இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு மட்டுமே அந்த காசை நான் பத்திரமா வச்சுருந்தேன். பசிக்குது, அந்த 150 ரூபாயை எடுக்கக்கூடாதுன்றதில் மட்டும் முடிவாக இருக்கேன். ஏன்னா அதை வச்சு தான் நான் இவரை தேடணும். அப்படி இருக்கும்போது நான் வந்து பசிக்குது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 ரூபா தான் இருக்குது. அப்போ கம்மங்கூழ் 10 ரூபா. எடுத்துகிட்டு போகிறேன், கேட்குறேன் அவங்கள்ட்ட, அண்ணா பசிக்குது, எனக்கு வேறு வழி இல்லை, நான் சாப்பிட்டு தான் ஆகணும், நான் எடுத்துகிட்டு போகிறேன், எவ்வளோவா இருக்கும்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க சொல்கிறாங்க 6 ரூபா தான். எவ்வளோ கம்மங்கூழுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறேன். 6 ரூபாம்மா, 10 ரூபா அப்படின்றாங்க. நான் அந்த சில்லறையை எண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன். இல்லை கொஞ்சம் நேரம் பசியிலே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்கு, அந்த கடை பார்க்கலாமா, அந்த கடையை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணும்போது நாங்கள் கடை தேடிட்டு இருக்கோம். அந்த கடை அந்த இடத்துல இருக்குது, அந்த கடை காலியாக இருக்குது. எதை பற்றியும் யோசிக்கல நான். எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல, உடனே வாங்கியாவது இந்த கடையை நம்ம நடத்தணும் அப்படின்னு தோணிடுச்சு. ஏன்னா அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது, வேலை செய்யணும். அவர் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அவர் அந்த ஓனர் இருக்காருல்ல, அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது. அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க என்னை படுத்தின கொடுமைகள் நிறைய இருந்துச்சு. வேற வழி இல்லை, நம்ம அது பண்ணி தான் ஆகணும்.